ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 11/8/2024 ஆடி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி சப்தமி, நட்சத்திரம் சுவாதி, சித்தயோகம். அமிர்த யோகத்தை விட சித்தயோகம் மிகச்சிறந்தது. இந்த நாட்களில் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம். நல்ல சுபதினமாக சித்தயோகம் கருதப்படுகிறது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இனி பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. சந்திரன் இன்னைக்கு மேஷராசிக்கு 7வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். 7இல் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, திருமண முயற்சிகள் எல்லாமே நல்ல கைகூடும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தகவல்கள் சேரும். மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் தன லாபம் இருக்கணும் இல்லையா? 7ஆம் இடம் இருக்கும்போது தன லாபம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது பார்ட்னர்ஸ் கூட சேர்கிற தொழில் பார்ட்னருடைய வேலைகளை பொறுத்தது. அதுதான் 7ஆம் இடத்துல தன லாபம் வந்தால் அது மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு நல்ல அருமையான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். தன லாபம் இருக்க போகிறது. செய்தொழில் வியாபாரம்னு இல்லை சார், இவங்க கொடுத்த கடன் திரும்பி வந்தால் அது கூட தன லாபம் தான். கடன் திரும்பி வர்றது கூட பெரிய விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். பரணி நட்சத்திரம் 4 பாதம் இல்லை தான் வருது. சுமாரான நாள்னு சொல்லலாம். எப்படி பார்த்தா இதில் வீண் செலவுகள் வரும். செலவு கைவிட்டு அதுவும் வீண் செலவு போச்சுன்னா அதுவே சுமாரான நாள் தானே. அதனால் என்ன பண்ணலான்னா சிக்கனமாக இருக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். இன்றைக்கி இவங்களுக்கு சாதாரண நாள். ஏன் அப்படின்னாக்கா, தேவையில்லாமல் எதிரிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறது, அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவங்கள திருத்துறேன்னு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் முடியாத காரியம். அதனால் எதிரிகளை பார்க்கும்போது நாம் ஒதுங்கி போகிறது தான் சார் நல்லது. நம்மளை பார்த்து கொலைக்கிறேன், நம்மளும் திருப்பி கொலைச்சிட்டே இருந்தால் அப்புறம் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? அதனால் நாம் ஒதுங்கி போயிடணும், கத்திக்கிட்டு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதிரிகளால் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ல் இருக்குது. 6ஆம் இட சந்திரன் அமோகமான நல்ல பலன்களை கொடுப்பார். முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்களை அருள்வார். இன்றைய தினம் இறை வழிபாடு, அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு அந்த சர்பதோஷம் இருந்தால் அதுக்குண்டான நிவர்த்தி, சுக்கிரன் சரியில்லைன்னா அதுக்குண்டான நிவர்த்தி, இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு பொதுப்படையாகவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆரோக்கிய மேம்பாடுகளை தருவார். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடலாம். அவ்வளோ அருமையான நல்ல நாள். எல்லா செக்கப்பும் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு அப்படின்ற நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களை கொண்டவர்கள் இன்றைக்கி சுமாரான நாள் தான். ஏன் சார் அப்படின்னா தேவையில்லாத வீண் அலைச்சலில் நீங்களாக ஈடுபட போகிறீங்க. ஒரு வேலை நடக்காது நல்லா தெரியும். தெரிஞ்சும் நான் அதில் முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேங்கிறது கொஞ்சம் சரியில்லாத விஷயம் தானே. அதனால் வீண் அலைச்சல்கள் வரக்கூடிய நாளாக இது உங்களுக்கு இருக்க போகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதாரணமான நாள். ஏன் சார் அப்படின்னா வீண் மனஸ்தாபம். ஒரு நண்பரையோ அல்லது உறவினர் யாரையோ போயிட்டு நீங்கள் உதவி கேட்பீங்க. அவங்க உடனே வாங்க வாங்க உங்களுக்கு எதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தவிர்க்க தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க மேலே ஒரு மீன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க போகிற ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரமே அருமையான நல்ல நட்சத்திரம். அன்றைக்கி அதில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு ரொம்ப அருமையான பலன்களை நிச்சயமாக தருவார். அமோகமான நல்ல நாள். இவங்களுடைய ராசி ரிஷபராசிக்காரர்களுடைய ராசியிலே செவ்வாயும் குருவும் குருமங்கள யோகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதில் அதிகமான பலன்களை பெறக்கூடிய இன்றைக்கி அமோகமான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறது மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்கள். ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. எல்லா நல்ல விஷயங்களையும் கலந்துப்பாங்க. சினிமா, ட்ராமா, இது மாதிரியான ஒரு கேளிக்கைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிற நல்ல அருமையான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வந்திருக்கார். சந்திரன் 5ஆம் இடத்துக்கு மாறும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அது நீதிமன்றம்னாலே கொஞ்சம் மெதுவாக தான் நகரும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நகர்வாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும்.
மேலும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்ட நாள். அதனால் இன்றைக்கி புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரக்கூடிய ரொம்ப அருமையான நல்ல நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அமோகமான நாள். எதை தொட்டாலும் வெற்றி. நினச்சது நினைக்காத எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். புதுசாக சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிமுகமாவாங்க. அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பல நல்ல திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய நல்ல அருமையான நண்பர்களாக இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் சுமாரான நாள் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர் தான் இருந்தாலும் அவர்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே லேட்டாக தான் முடியும். டக்குன்னு போனோமா ஒரு வேலையை முடிச்சோமான்னு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலதாமதம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா வீண் கலக்கம், தேவையில்லாத ஒரு மனக்கலக்கம், மென்டலி அப்செட்டுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி நாள். ஆக மொத்தம் நிதானம் தேவைப்படும் நாளாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. இந்த கடகத்தில் சந்திரன் ஆட்சி. இந்த கடகராசியில் பிறந்தவங்க முக்கால்வாசி வந்து எண்ணெய் வியாபாரம், பெட்ரோல், பால் வியாபாரம், மினரல் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், அது வியாபாரம், இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான நண்பர்கள். இவங்க வந்து நயமாக பேசக்கூடியவர்கள், அதாவது சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் பேசக்கூடியவர்கள். இவர்களுக்கு வந்து இன்றைக்கி 4ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா யார்கிட்ட பார்த்திங்கனாலும் இன்றைக்கி ஒரு அவநம்பிக்கை தோணும். நம்பலாமா வேண்டாமா, என்ன இது, இவன் நல்லவனா கெட்டவனா, அப்படி ஒரு ஆராய்ச்சியில் இன்றைக்கி உங்கள் மனம் ஈடுபடக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சாதாரணமான நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்களே பாதுகாக்க வேண்டிய நாள். தேவையில்லாத சில வியாதிகள் இருக்கிறதா நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபுல் செக்கப் பண்ணி, மெடிக்கல் செக்கப் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய முக்கியமான நாள். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு காணப்படும். பூச நட்சத்திரம் 4 பாதமும் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள் சார். எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டிங்கனாலும் நல்ல அருமையான சாதனைகளை பண்ணுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களால் முடியாது, இவங்க இந்த வேலை வந்து பண்ண முடியாது அப்படின்னு மற்றவங்க ஒதுக்கி வச்ச வேலையை கூட எடுத்து நீங்கள் பண்ணி மேலதிகாரிகிட்ட நல்ல சாதனையாளர், சாதனை புரிஞ்சவர் அப்படின்னு பாராட்டு வாங்க வேண்டிய முக்கியமான நாள். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் 4 பாதமும் இதில் தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல நாள். சுப செய்திகள்லாம் வந்து சேரப்போகிறது. ஆக மொத்தம் இறை நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நல்ல அருமையான நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்களால் அனுகூலம், வஸ்திர தன லாபம், புதிய வஸ்திரங்கள் சேரும், ஆடை ஆபரணங்கள் புதுசாக வாங்குவீங்க. பெண்களால் அனுகூலம்னா அலுவலகத்திலையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மனைவி, தாயார், இவங்களோட பெண்கள் தானே, அவங்களால வந்து அனுகூலமான நல்ல பலன்கள் இன்றைக்கி இவங்களுக்கு வந்து சேரப்போகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள் இன்றைக்கி. மகம் ஜெகமாலுன்னு சொல்லுவாங்க. அதனால் அருமையான நல்ல நாள். பயண வெற்றி, திடீர் பயணம் ஏற்படும். ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், தொழில் புரிகிற இடத்துலையே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், திடீர்னு ஏதாவது ஒரு பயணம் போக வேண்டியது, அதை ஒத்துக்குங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்றைக்கி உண்டு. பூர நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. சுமாரான நாள். தண்ட செலவு, அதாவது வீண் செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு உட்காந்து கணக்கு போட்டு பார்த்து மனம் நொந்து போகக்கூடிய ஒரு சாதாரண நாள். அதனால் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. உத்தர நட்சத்திரம் 1 பாதம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரிகளும் வீணான சச்சரவுகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் எங்கே சார் சண்டேயில் எப்படி சார் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோனில் சண்டை போட முடியாதுன்னு. அதனால் சண்டேலாம் சில பேருக்கு சண்டேல கூட வேலை இருக்குது. அதனால் வேலை அரசாங்க ஊழியர்களுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு. மற்றபடி சாதாரணமாக இருக்கவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்குது. அதனால் மேலதிகாரியாக இருக்கக்கூடியவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேச்சை குறைச்சிருங்க. அப்படி வாயடக்கத்துடன் இருக்க வேண்டிய முக்கியமான நாளாக சிம்மத்திற்கு இது அமைகிறது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அருமையான இடம். தன குடும்ப வாக்குஸ்தானம். அதில் போய் சந்திரன் உட்கார்றார். உங்களுடைய இனிமையான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவருவீங்க. உங்கள் மனைவி, மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக இனிக்க பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாள்.
2ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பண நஷ்டம் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குவாங்க. வாங்கிட்டு இன்றைக்கி வீட்டில் வந்து உட்காந்து ஐயோ இந்த பொருளை வாங்கியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அருமையான குணம் கொண்டவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3 நாளில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சுமாரான நாள்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் தேவையில்லாத தொல்லை. உங்களை போகவிட்டு பின்னால் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள ஆரம்பித்து உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுடைய திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கெடுதி மட்டுமே செய்யக்கூடிய மறைமுக எதிரிகளுடைய கை இன்னைக்கு கொஞ்சம் ஓங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல அருமையான நாள். அமோகமான வெற்றிகள் பல வரக்கூடிய ஒரு நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வெற்றிகள் சேரக்கூடிய அமோகமான நாள். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி வெற்றிகள் அதிகமாக வந்து சேரும் நாளாக அமைகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசியிலே இன்றைக்கி வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கு. சந்திரன் வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா மனம் வந்து கலங்கும். கலங்கம்னா தேவையில்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு நீங்களாக ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்காகவே குழம்பக்கூடிய ஒரு சாதாரண நாள். இப்போ இது சந்திரன் எல்லா ராசிலையும் வருமே சார். 12 ராசி இருக்குன்னா 12 ராசிலையும் அது 2 நாள் போயிட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஜென்ம ராசியிலே இருந்தால் ஆனால் ஒன்று சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டு. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனால் எதையாவது ஒரு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அதிலேயே வந்து மைண்டப் ஆகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இருக்கவங்களுக்கு, சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல நாள். தன லாபம் இருக்கும். சார் ராசிக்கு அந்த பலன் சொல்கிறீங்களே, நட்சத்திரத்துக்கு இந்த பலன் சொல்கிறீங்களா? வேறு சார், இது வேறு அது வேறு. துலா ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன், சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். மாறுது இல்லைங்களா? அதனால் உங்களுடைய பலன்களும் மாறுபடும். சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் வருது. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. இன்றைக்கி சுமாரான நாள் தான். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் வெற்றி அடையிறது கஷ்டம். அதனால் முயற்சிகளை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் எல்லாமே வந்து இந்த துளாராசியில் தான் வருது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒன்று பேசிட்டீங்க அப்படின்னா அதையே அவங்க பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் இப்படி அது வீட்டிலையாக இருக்கட்டும், அலுவலகத்திலையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய எச்சரிக்கை மிகுந்த நாள் துளாராசிக்காரர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 12ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 12ல் இருக்கும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் எல்லாமே பாதி பாதியாக நிற்கும். சரியாக முடிக்க முடியாது. விக்னம் ஏற்படும். அதாவது காரிய தடங்கல்கள் ஏற்படும். ஒரு நபரை பார்க்க போகிறீங்க, அவர் வருவார் சார்னு சொல்லுவாங்க, 3 மணி நேரம் வரமாட்டோம். அப்புறம் பெருத்து போய் திரும்பி வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மூட் அவுட் ஆகக்கூடிய நாள். அதே சமயம் பணம் கொஞ்சம் உங்கள் கை விட்டு போகக்கூடிய ஒரு தன நஷ்டம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சாதாரண நாள். பேசிடாதீங்க. ரொம்பவும் கடினமாக பேசிட்டிங்கன்னா அல்றது கஷ்டம். அதனால் பேச்சு வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக பேசுகிறது நல்லது. அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. எல்லாம் வெற்றிகரமாக அமையும். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி சார். கேட்ட நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. ரொம்ப அருமையான நாள். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தன லாபம் அதிகரிக்கும். பண வரவு இருக்கும். இவ்வளவும் அருமையான ஒரு நல்ல பலன்கள் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. இவங்களுக்கு சந்திரன் 11ல் இருக்குது. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார். வெற்றிகள் சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். புதிய முயற்சி எது பண்ணிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் ஆதரவாளர்களோடு சேர்ந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள். தனுசு ராசிக்கு வந்து மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கடுப்பாக பேசிடுவாங்க. இருந்தாலும் பலாப்பழம் மாதிரி அவங்க மேலே வந்து ஹார்டாக இருந்தாலும் உள்ள இனிப்பானவர்கள். பழகுபவர்களுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல அருமையான நல்ல நாள். அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும்.
வெற்றி வெற்றி எல்லாமே நல்ல வெற்றியாக இருக்கும். நல்ல அருமையான நாள். புராண நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதில் பார்த்தீங்கன்னா புராண நட்சத்திரம் 4 பாதம் இங்கே இருக்குது. சாதாரண நாள் தான் இவங்களுக்கு. இவங்க பழகினவங்ககிட்ட யார்கிட்ட போய் எதுவும் ஹெல்ப் கேட்பாங்க போல இருக்குது இன்றைக்கி. அவங்க செய்யலை, அவங்களுக்கு என்ன சந்தர்ப்பமும் தெரியல, அவங்க பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வீணான மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நாள். நான் இவங்களுக்கு எவ்வளோலாம் செஞ்சுருப்பேன், இப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஒரு உதவியும் கேட்ட செய்யலை பாரு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள குழம்பிக்கிட்டு அவங்களையும் திட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதம், முதல் பாதம், இவங்களுக்கும் சுமாரான நாள் தான். ஏன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படும். ஏன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, அதனால் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் இவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். 10ஆம் இடம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். கர்மம்னா அந்த கர்மம் இல்லை, கர்மம்னா வேலை, நம்மளுடைய ஜீவனம், தொழில், அது சம்மந்தப்பட்ட இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்காரும்போது என்ன ஆகும்னா அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகளை கொடுப்பார். அதில் சாதாரண வேலையில் இருக்கமே இன்னும் கொஞ்சம் பெரிய வேலைக்கு போகிறது எப்படி, அதுக்குண்டான படிப்பு படிக்கிறது எப்படி, அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். இந்த இடத்துல கடை வச்சுருக்கோம், இதை விட பஜார் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சா இன்னும் லாபங்கள் ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய உன்னதமான தொழில் பற்றிய சிந்தனைகள் வரக்கூடிய நாள். அவங்களுக்கு இன்றைக்கி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாரான நாளாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனாலே தெரியல, வழக்கமாக ரொட்டீனாக சாப்பிட்ற சாப்பாடு கூட பிடிக்காம போயிடும். ஓர் அடிக்குது ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு இன்றைக்கி வெளியில் போய் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட் மீல்ஸாக அமையும், சமயத்தில் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் சுமாரான நாள் தான். அது என்ன பண்ணணும், அடுத்தவங்க ஹெல்ப்பு கேட்கக்கூடாது சார், எதுக்குமே கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது. அடுத்தவங்களோட உதவின்னு போய் கேட்டுட்டு அதை அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதனால் வீண் மனத்தாபங்கள், அவங்களோட சண்டை, அவங்களோட கோவப்படுறது, இதெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்தவர் உதவியை தவிர்க்க வேண்டிய நாள் இவங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்களுக்கு தான் அமோகமாக இருக்குது, ரொம்ப நல்ல நாள். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமான நாள். ஆக மொத்தம் மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மகத்தான நாள்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், நல்ல பேர் புகழ் எல்லாம் கொடுக்கக்கூடிய, அவார்டுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்கு, ஜென்ம சனி. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு. அதனால் என்ன ஆகும்னா தேவையில்லாத பேச்சால் இவர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இந்த ராகு மாறுற வரைக்கும் பேச்சு கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் பார்த்துக்கணும், தன்மையாக பேசணும். எடுத்தவுடனே உச்சஸ்தாயில் பேசுகிறதெல்லாம் கூடாது. அதே அங்கே உட்காந்துருக்கு அர்த்தாஷ்டம குரு, அது உங்களுடைய வருமானத்தை குறைக்கிறது. ஆனால் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கேயே உட்காந்துருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன். வெளிநாடு போன்ற முயற்சிகள் இன்றைக்கி கைகூடும், அப்படி நல்ல செய்திகள் சேரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் 3-4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள், நல்ல காரியங்கள், அதாவது தான தர்மங்கள் ஈடுபடுவீங்க, அது மாதிரி ஒரு அருமையான நல்ல நாள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சாதாரண நாள் தான், தேவையில்லாத பேச்சை குறைக்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையில்லாத டென்ஷனில் எடுத்து போட்டக்கூடாது. ஆக மொத்தம் அமோகமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நான் சந்திராஷ்டமம்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், சாதாரணமான நாள் தான். அது ஞாயிற்றுக்கிழமை தானே, எங்கேயும் வெளில போகல இல்லை விடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அவங்களுடைய நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் வரும்போது தான் பயப்படும். இந்த ஓவரால் மீனராசிக்குன்னு வச்சு 2 நாள் உட்காந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது, பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இது மறதி வரும், தேவையில்லாத பேச்சால் பிரச்சனைகள் வரும், இவ்வளோதான்.
சந்திராஷ்டமம் இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சாதாரண நாள் தான். பெண்களுடன் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும், மரியாதையோடும் மதிப்போடும் பேச வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருக்கவங்களுக்கு சாதாரணமான நாள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களோட அனாவசியமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. பெண்கள்னால் சகோதரிகள், தாயார், மனைவி, நாம பெற்ற மகள், அப்புறம் உடன் வேலை செய்தவர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் அதனால் கிடையாதுன்றீங்க. இந்த 4 இனத்தை சேர்ந்த பெண்களோட பேசும்போது ரொம்ப மரியாதையாக பேசிட்டிங்கன்னா சேஃபு, இல்லைன்னா அது வீண் சண்டையில் போய் முடியலாம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். இது 4 பாதம் வெளியே வருது. இவங்களுக்கும் ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கும். உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய சம்பள உயர்வு, இதுக்கெல்லாம் அவரை வந்து இன்றைக்கி நேரடியாக பார்த்து அது சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு உன்னதமான நாள். ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. ரொம்ப அமோகமான நல்ல நாள் சார். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தன லாபம் இருக்கும். செய்தொழில் வியாபாரத்தில் அமோகமான வெற்றி கிடைக்கும். உங்களுடைய பழைய சரக்குகள்லாம் விற்று தீரும். புது சரக்குகள் வாங்கிறதுக்கு உண்டான பணமும் கைக்கு வந்து சேரும். அப்படி ஒரு அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். ஆக மொத்தம் மீனராசிக்காரர்கள் இன்றைக்கி சந்தோஷமான அமைப்போடு இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான நல்ல நாள். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தாத ஆண்களின் நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். திருவாதிரை நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நட்சத்திரம் சார். அதனாலே நான் தெரியல, மொத்தமாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரத்தில் 10 நட்சத்திரம் பொருந்தாது, ஆணின் நட்சத்திரம் பொருந்தாது. இந்த 10 ஆண்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பொருந்தாது. இதை ஒரு அன்பர் வந்து தொலைபேசியில் கேட்டார். சார் நீங்கள் வந்து பெண்ணுக்கு தான் வந்து ஆண்களை சொல்கிறீங்க, ஆணுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த 10 நட்சத்திரம் இன்றைக்கி சொல்ல போகிறவங்களுக்கும் 10 நண்பர்களுக்கும், ஆண் நண்பர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பொருந்தாது. இவ்வளோதான், சிம்பிள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தாத ஆணின் நட்சத்திரங்கள் 1 ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், அனுஷம், கேட்டை, ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம். இந்த 10 நட்சத்திரங்களும் பொருந்தாது. இதில் என்னென்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய தாலி பாக்கியமும், யோனின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியமும், புத்திர பாக்கியமும் இல்லை. அதனால் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசி வந்து சந்திராஷ்டம ராசி. மகர ராசியில் பிறந்த பையனை வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒத்துமை இருக்காது. அதனால் உங்கள் பையன் மகர ராசியா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. இந்த நட்சத்திரங்களாக நம்ம எழுதி வச்சு தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது நம்ம பொண்ணு திருவாதிரை நட்சத்திர பொண்ணுக்கு இது பொருந்தாது அப்படின்னு நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். தொடர்ந்து இதுபோல் திருமண தகவல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.